வெல்கம் டு சேனல். இந்த நம்ம என்ன பண்ண போறேன்னா ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு பதில் இதான் சென்னையில துணி மாத்தணும். சென்னையில கேரக்டர் துணி மாத்தினேன்னு அதுக்கு தான் வந்து ஹேர்ல இருந்து முடியில இருந்து ஆரம்பிக்கிறோம். அவ துணி மாத்திக்க இல்லையா? ஃபர்ஸ்ட் முடிய மாத்தியா? முடியில இருந்து ஆரம்பி. சரி, நான் தான் சரி துணி மட்டும் தான் மாத்திக்க நினைச்சேன். மொத்தம் மாத்தலாம். ஹேர் எதுக்கு மொட்டை அடிக்கிறீங்க? அது முந்தன அதேதான் இது எதுக்கு? நல்லா இருக்கு. அது எவ்வளவு பெட்டர் தாடி. இது நல்லா இருக்கு. இப்பதான் நம்ம ஒரு விவசாயி வரி இருக்கோம். சவுட்டுவேன். இந்த எவ்வளவு சூப்பரா இருக்குது. இப்பதான் ஒரு விவசாயி ஒரு இது இருக்கு. அதுல என்ன ஒரு பியாருக்கு ஒரு விவசாயி இது மாதிரி இருக்குது. பாடி இதே பாடி போகுது. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது பெட்டர். ஓகே. ஜீன்ஸ் தானே? ஜீன்ஸ். எல்லாத்தையும் பாரு நல்லா இருக்கு. என்ன பேண்டல இருக்கியா பாரு. ஷார்ட்ஸ் பாரு. ஷார்ட்ஸ்க்குள்ள போ. எவ்வளவு இருக்குன்னு பார்க்கண்டாமா? இந்த பேர் நல்லா இருக்கு. ப்ளூ கலர் போடு. இன்னும் எல்லாத்துலயும் ப்ளூ ப்ளூ நீங்க. இது நல்லா இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்குல்ல அது. இது பேர் அழகா எடுபடையில டவுசர் வேணுமா என்ன வேண்டாம். டேய் அது எப்படி இருக்குன்னு வேறியா? இது கேட்டது கலர். இந்த எல்லாத்துக்கும் ப்ளூ. இதான் நல்லா இருக்கு. அடுத்த ஷூ பூட்ஸ். பூட் தான். இப்பதான் ஒரு விவசாயி மாதிரி இருக்கீங்க. ஓகே ஓகே சேவ். இப்போதான் பர்ஃபெக்ட்டா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் என்றால் என்ன பண்ண போறோம்? சரி, நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ண, நம்ம போன தடவை ஹெட்ஃபோனில் சார்ஜ் கம்மியாச்சுன்னு பால் கறக்கையில் தடவை பால் கறந்தா ஃபுட்டு வாங்கணும். ஃபுட் வாங்கிட்டு அது வர ஃபுட்டு தீர்ந்து. ஆமாம். நாள் 26 நாள் அடிக்கணும் சொந்தமாக ஒரு வீடு கூட கெட்டையில். இன்னைக்கு அதான் டார்கெட்டு பார்ப்போம். வீடு உனக்கு தானே. வீடு கட்டி என்ன பிடுங்க போறோம்? வீட்டுக்குள்ள வைத்ததான் சாசேஜ் எல்லாம் செய்ய முடியும். சரி, நம்ம இப்ப என்ன நம்ம செய்ய போறோம்? முதல்ல அதோட ஃபர்ஸ்ட் போய் இனம் பறக்க பண்ணி நல்ல பெருசாக்கும். முதல்ல சாப்பாடு வாங்கணும். சாப்பாடு வாங்கிட்டு தான் அடுத்து போவோம் எல்லாம். ஆமாம், முதல் மாடு, எங்கள் ஆடு, இன்னொரு ஆடு உண்டு. இவ்வளோத்துக்கு மட்டன் யூஸ் பண்ணல. ஆடு, கறி ஆடு. அது இது இந்த ஆடு கொடுக்க மாட்டோமா நம்ம? இந்த ஆடு வந்து இந்த ஆடு வந்து செம்மறி ஆடுல. ஆமா, இது அதுவா செத்தா மாட்டாத மாதிரி எடுப்போம். மற்றபடி எடுக்க மாட்டேன். எனக்கு ஷீப் அது கோட். ஆமா, அது தெரியும் எனக்கு. குட்டி நிறைய இருக்க மாதிரி இருக்கு. 4 குட்டி புதுசா 4 5 6 நிறைய குட்டி போட்டுரு. போடட்டு உள்ள இருக்க நல்ல அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அது இதுதான் கொஞ்சம் போடாந்து இருக்குது. அது குட்டியோட ஏதோ நம்ம அதுக்கு நம்ம ரெடி பண்ணது இப்படியே போட்டு பேர் எனக்கு காமெடியா இருக்கு. மொத்த வெளியில இருந்து எனக்கு ஐடி இழுத்துட்டு வரது நடி விடிய இழுக்கல. இன்னும் ஒன்று விடாது. இதை ரெடி பண்ணி விட்டு நான் இருந்தால் நமக்கு வசதியாக போச்சு. போ ஒன்றும் இல்லை. அது அங்கே தனிக்கு போட்டி குட்டி அவ்வளோ சீக்கிரம் வராதுல்ல. அது பால் குடிச்சு சுற்றி போய் நிற்குது. பால் குடிக்க ஆசையா இருக்கிறதா? இந்த கியூவோட ஃபர்ஸ்ட்ல அடிடா. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. போதான் பழம் ஒண்ணே நீ வார மறந்துட்ட. அது எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு பறப்போம். அதான் சீக்கிரம் பறக்கு. ஒரு ஆளுக்கு சேமிச்சு எண்ணெய் வாயில போட நம்ம வாயில கொடுக்கணும். கோழி கொடுக்கணும் சாப்பாடு. கோழி. ஆமா, அதுதான் கோழி தின்ன. கோழி தின்னி அல்பாயுசில் ஏதாவது நேரத்துல கோழிக்கு சாப்பாடு கொடுக்கணும். இனி ஒரு சாப்பாடு விடாங்க இறக்கிதான் ஆகணும். என்னத்த டப்பா. ஆமா, இனி போய் சாப்பாடு வாங்கிட்டு தான் வரணும். இல்லை, ஒண்ணுதான் இருக்குது. அதனால வாங்கினா நாளைக்கு போட முடியும். இது நாளைக்கு சேர்த்து ஓடணும். இப்போ கேது சவுட்னா இங்கதான் போக முடியாது. என்ன வழியில கொண்டு போனாய் போன் எப்படி சொல்லி இந்த வெள்ளை கோழி வெளில ஓடிச்சது. போகல, நீ தான் போக வச்ச. டேய் கோழிச்சி கடையில என்ன நிற்குது? இங்கே முட்டையை பார்த்தேன். இந்த முட்டை எடுக்க தான் தூக்கி வந்தேன். இந்த ஒரு முட்டை எடுக்குது. வேர் இஸ் மை பால்டாப்பா உள்ள இருக்குது. கேன் உள்ள இருக்குது. ஆனால் போன எபிசோட பால் வித்துட்டு வந்தோம். ஆமா, சரியா? நீங்கள் தனியாவா? அப்புறம் அன்னைக்கு போல என்னால் உள்ள மாட்டிக்கிட்டு அடியில் தூங்குது. பேசியா ஒரு அடியில் நீ இந்த வாளியை வச்சுட்டு வித்தியாசமா தெரிஞ்சியா? வாளி ஏற்கனவே எங்க தொங்குதா இருங்க. இந்த கறந்து வச்சிருங்க. அத்தனை மாதிரி போய் புழிஞ்சு எடுத்து ஆகாதான் நினைச்சு.
வாலிங் சேர்த்தான் தூக்கி நடக்கல அறிவு குழந்தை அதனால அப்படி சத்தியம் பண்ணி வச்ச டைம் அப்படியே இருந்து நான் அது இல்ல வா நம்மள சரி இப்போ யாரு ஒரு அடி அடிச்சாங்க அது மாடா ஒரு இதுல எத்தனை லிட்டர் வருது? 4 லிட்டர் ஒருக்கா சில எடுக்க தராது அடியை பிடிச்சி ரோமத்தை வெட்டலாம். ரோமத்தையா? ஆமா இது ரோமம் தானே முடியா இது ஆறுலாம் பறனா ரோகம் தாயா அதுக்கு விட்டு போயிட்டே இருக்கு. குட்டி வெட்டலாமா? குட்டிக்கு எப்படி மேடம் குட்டி வெட்ட முடியாது. என்ன நியாயம்? என்ன நியாயம்? இந்த இது பயாடு கருப்பு கலர்ல இருக்கு. அப்ப முடியும் கருப்பு கலர்ல தானே வரணும். நம்ம எடுக்க டை அடிச்சு வருதா இருக்கு. டை நம்ம டை எடுக்க எவ்வளவு ரோக செலவு வச்சது? சம்திங் ஓகே முடிச்சாச்சு. நீ என்ன பண்ண? நீ சாப்பாடு வாங்கிட்டு வரணும்ல. சாப்பாடு வாங்கிட்டு வா. எத்தனை மணி ஆகும்? எப்படி இருட்டிய டைம்ல என்ன செய்யணும்? சாப்பாடா எல்லா ரூமுக்கு கிட்டே 2 ஒரு ரூமுக்கு 2 ஒரு ரூமுக்கு 2 அப்படி பிரிச்சான். இவருக்கு பெட்ரோல் இருக்கா? ஒரு எத்து பார்த்தீங்களா? பெட்ரோல் தான் இருக்கலாம். இருக்குது நிறைய பெட்ரோல் இருக்கு. பண்ணி வெளியில வையா வெளில அது கிட்ட வச்சேன். இப்படி இதை போறேன். சரி ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் அப்படியே இதே மாதிரி உள்ள வச்சா. சரி இதுக்கு 3 ஆடுக்கு 2 கோழிக்கு 1. ஓகே ஓகே. ஆனால் இவர ஒரு சாயில் பார்க்கும்போது ஜான் விக் மாதிரி இருக்கு ஹேர் ஸ்டைலு. இதான் நல்லா இருக்குமேடே. மிஞ்சிற ஹேர் ஸ்டைல் என்ன சார்? அது கேமில் கொடுத்த ஹேர் ஸ்டைல் ஹேர் ஸ்டைலு. ஆமாம் நம்ம மாற்றி உடனே புழுன்னு சொல்லி இருந்துட்டு அவனுக்கு இது உள்ள அங்கே சும்மா இருக்கு. அப்படியே அடுத்தது இந்த இது 2 இதே வண்டியில் ஏற்று. இந்த மிஷினை வண்டியில் எதுக்கு வண்டி ஏற்றணும்? இது சீல் அந்த இரும்புன்னா வேண்டாம். இப்போ இரும்பு வெள்ள தூக்கி போட்டான் எடுத்து வண்டியில. அதான் சொல்லி எடுத்து வண்டியில வைங்க. இது எடுத்து வண்டியில வைங்க இல்லையா? இதுல எங்க வச்சனே? ஓட்ட தண்ணி வச்சலாம். ஆனா இது கோழி வச்சு அங்க 2 இருக்கு. கோழிக்கு யாழ தான் வச்ச முடியும். அது ஒன்லி யாழ் வரும். ஆமால கோழிக்கு பக்கெட் வேணும். பக்கெட் கொண்டு வச்சேன். நீங்க பார்த்தேன் பக்கெட் எடுத்து வெள்ளம் ஊத்த பக்கெட் தேவை. ஆமா அதுக்கு தான் வந்தேன். நீ கோழி பக்கெட் தேவைன்னு கோழிக்கு இனி இந்த கிணறு மாத்தாண்டா. ஏன் தெரியுமா? அப்படியே கேட்டேன். நம்ம எப்படி இனி மாடு நம்ம அடுத்து வாங்கியது மாடாதான் இருக்கா. மாட்டுக்கு அதே மாடு வச்சலாம். மாடு அங்க எங்க வச்சலாம்? இங்க அதுக்கு நேர் ஆப்போசிட். அப்படிதானே? ஆப்போசிட் இல்ல வேற எங்க வச்சலாம்? மாடு வாங்கிய டைம்ல நம்ம அந்த வண்டி இருந்துன்னா கொஞ்சம் வசதியா இருக்கா. மாடு பெரிய வண்டி கண்டிப்பா வேணும். மாடு வேணாம். அப்படியே சாப்பாடு நம்ம கிலோ கணக்குல வாங்கணும். கோழி மறுபடியும் இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இங்க வெளியில இருந்து எடுக்க முடியாது. அந்த டோர் ஓபன் பண்ணு. இப்ப நீ இது அடுத்த வாட எடுக்க முடியல. குஞ்சு கோழி எங்க போச்சோ? நான் காலையிட்டே முட்டை போட்டு வச்சிரு. முட்டையா? சாம முட்டை தான். காலத பாருங்க. The next day. அந்த கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணாதான் ஒழுங்கா பண்ண எக்கு. ஓ சாரி. அட கன்றாவியே. அந்த கையில பாஸ்கெட் இருக்கு நினைச்சேன். இப்ப ஒரு விஷயத்தை கேட்டுயா. நம்ம முட்டை எடுத்தாலே இது ஃபில்லப் பண்ணி முட்டையை அடிச்சு நொறுக்கி அது ரெடி ஆகுனா காமெடி ஆயிருக்கான். கோழி விட கோழி வெளுத்துள்ளி போதும் பால் வர வெட்டலாம். இது இப்படி காமெடி ஆயிருக்கானா? பால் தீந்த வர பிடிச்சி இழுத்து அது ஒரு முட்டு வரல காமெடியா இருக்கான். ஆமா வெளில கொண்டு வந்தா அவ்வளவுதான். மாடா இருக்கான். ஹாஸ்பிடல்ல பார்த்திருக்கலாம். அது அந்த அளவுக்கு கிளியரா வந்திருப்பாங்க. நீ ஹாஸ்பிடல்ல தான் கிடப்ப. மாட்டோம் 2 கெட்ட கான்கிரீட்டே எடுத்துட்டு தாடணும். எடுத்து வண்டியில் வைக்க வேண்டும். இங்க எங்க கொண்டு வச்சேன் என்ன இருக்கு? 20 தானே? ஒரு 20 500 ரூபாயா? 500 1000 நம்ம வாங்க வேண்டிய ஸ்டீல் வாங்கணும். இது மட்டும் தான் வாங்கணும். இது மட்டும் சிமெண்ட் மட்டும் தான் இல்ல. சிமெண்ட் 50 சிமெண்ட் மற்ற சிக்கன் கோப்பு கிட்ட வாங்கி வச்சிருந்தோம். அது மிச்சம் பண்ணுறது. எந்த இடத்துக்கு போனோம்? கண்டென்ட் ஸ்டோர் கிட்ட போ 2 இருக்கு. எது? கண்டென்ட் ஸ்டோர்? 100 ஸ்டோர்ல ஒரு 100 தான். அமெரிக்கன் என்ன மார்க் பண்ணி வச்சிருக்காங்க இருக்குடா. ஜெனரல் ஸ்டோரி அது 100 ஸ்டோரா? வாஸ்தவம் தெரியாது ஈகளுக்கு. படிடா ஒழுங்கா படிடா. கார்டு ஸ்டோர் இது இங்க வச்சிருக்காங்க நினைச்சேன்.
ஓகே இந்த காட்ட ஸ்டோர்னா கண்ட ஸ்டோர்னு மாற்றி சொன்னேன். இதுதான் அந்த இடம். கருப்பா இல்லை வெளுப்பா இல்லையே. அப்படி இல்லையே. என்ன சரி கருப்பா இருந்தா தானே அந்த இது. ஒரு பாத்து வாமா டக்குனால இருந்து நீ என்ன பிடுங்குவ? இப்ப இருந்து இல்லன்னு நீ என்ன பண்ணுவ? இல்லன்னா அடுத்த இடத்துக்கு போனா கிராபிக்ஸ் கம்மியா இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்குது. நோப். நெக்ஸ்ட் அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஒரு ஆயில் எடுக்கக்கூடிய பாடு. நெக்ஸ்ட் என்னடா பியர் இது பாட்டி இருக்க மாதிரி இருக்கு. என்னது? பிரேக்ஃபாஸ்ட். அவ வாங்கிதா சொல்லுவா. My dear, please bring some eggs and pork. Eggs and pork எவ்வளோ? Eggs and pork பைசா தருவாங்க. எவ்வளோ? 6 இவ்வளோதானே. போக்ஸ் என்னது? எமன் நடக்கல. பன்னிக்கறி. அண்ணா நீ முதல்ல அங்க போ. நீ நம்ம பாத்து பாத்து எடுத்து எடுத்து பிரச்சனை நமக்கு இங்க எமன் கிடைக்கல. நிறைய பைசா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னைக்குள்ள எப்படி வண்டி வாங்கினாலும் வாங்க முடியல. அங்க ஒரு வேலை வண்டி வாங்க முடிஞ்சா இங்கேயே வண்டி நிறுத்தி இப்போ அங்கே வண்டி போகணும் உனக்கு. என்ன இதான் கொஞ்சம் விரோதமா தெரியுதுல. தெரியுது ஆனா இருக்குமா? நீ வா. ஒரே வாயை வெள்ளில வச்சு ஊத்த. இதுல இருக்குமா நீ வைக்க? ஒரே வாயில கொல்லணும். அடுத்து கிட்டே வை. வச்சு வரு. நீ வச்சு வரு. ஒரு ஐடியா வச்சேன். அது கிட்ட ஒரு இடம் இருக்கியா? அதான் இன்னும் இருக்கு. இதுல இருக்கு. கரெக்ட். வேற லெவல். போடுங்க. முக்கியம் மாட்டியா? மெட்டல் முடிஞ்சு. இல்ல காங்கிரீட் தான் பஸ். மெட்டல் போட்டாச்சு. ரெண்டுல லாபம். வந்த வாரத்துக்கு ரெண்டு ஒரே கிட்ட. என்ன சின்ன பத்தியா? இந்த வேலை வாய் சரியில்லை. எப்படி நம்ம நேரத்துக்கு என்ன கிட்ட இருக்கு. அந்த பாட்டிக்கு ராசி போல. ஆமா முட்டை ஆர்டர் எடுத்த உடனே ராசி. ஒரு நாள் அதனால கிட்ட வச்சிருமோ இல்லன்னு தூரமா இருக்குமோ? மிஷின் ஆன் பண்ண பெட்ரோல் ஆனா இல்லதுக்கு. ரெண்டு ஜெரிக்கன் நிறைய பஸ் வாங்கி தரோம். இப்போ ஜெரிக்கான் வாங்கிட்டு ஜெரிக்கான் வாங்கணும். பெட்ரோல் ஆன் பண்ணி விட்டா மட்டும் போதும். அது தீருமா இனி இது? என்னது? பெட்ரோல் தீரும். மற்ற ஆயில் தீராது. பெட்ரோல் மட்டும் தான் தீரும். நம்ம எடுத்துட்டே இருக்கலாம்ல. எடுத்துட்டே இருக்கலாம். ஜெரிக்கன்ல ஜெரிக்கான் வாங்கணும் முதல்ல. ஜெரிக்கான் வாங்கிட்டு இந்த ஜெரிக்கான் வாங்கிட்டு வீட்டு போய் சாதத்தை எடுப்போம். எக்கு அந்த எக்கையும் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்ரோல் வாங்குவோம். ஏன்னா அதுதான் ஈஸியா இருக்கும். அங்க இருக்கியா மேல? ஐயோ ரெண்டு ஒரு மிஷின் ஒண்ணு அது மாட்டினா அதுல ஃபில் ஆகும் ஆயில். வெளில உட்காந்து முட்டை போடுது அண்ணா. முட்டை இருக்கு. அந்த ஆயில் எவ்வளவு முட்டை இருக்கு? ஆயில் எதுல ஃபில் ஆவேன்னு 34 இருக்குல. ஓகே. ஆயில் எப்படி ஃபில் ஆவேன்னு? ஆயில் ஆன் பண்ணி விட்டாதான் மிஷின் ஆன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து தெரியும். அது எங்க ஃபில் ஆகும்? அதுக்குள்ள அது மிஷின்ல ஸ்டோர் ஆகும். ஓ அடுத்து நம்ம அந்த டப்பா வச்சு கொண்டு போய் எடுத்துக்கலாம். அப்படிதானே? மிஷின் ஒரு 200 லிட்டர் வந்து பிடிக்கும். 200 லிட்டர் சாப்பாடு இல்ல. ஒரு இதுல எதுல எடுக்கனே தெரியா? வெளியில இருந்து எடுயா? நான் இருக்கு சாப்பாடு. உள்ளே தான் செய்யல. வந்துட்டேன். சாப்பாடு வாங்கணுமே. நான் சாப்பாடு வாங்க நான் தான் போறேன். சாப்பாடு வாங்கிட்டா. இப்பளே நம்ம சாப்பாடு வாங்கி வச்சுட்டா நாளைக்கு சாப்பாடு வச்சுட்டு நேரத்தை போல போயிடுவோம். என்னத்தையும் சாப்பிடல. இப்படி இதெல்லாம் கொண்டுதான் பண்ணி ரொம்ப கொடுத்துருச்சு. விடவும் முடியாது. முத்தி பயம் எப்படி சாவதான் போகுது. அதுவே செத்த போயிடலாம். நம்மளே சாவடிச்சா நல்லது. அது நம்ம பைசா இல்லாத பட்சத்துல தான் நம்ம அப்படி சாவடிச்சோம். சின்னதில் வளரும் அப்படிங்கிற 29 30 தான் ஆகும். இன்னும் 4 days எனக்கு தெரியுமா? லோன் டி ரோல் இன்னேர எம்பிச்சிருக்கணுமே. எல்லாம் 8 மணி கரெக்டா எழுமா. அதுக்கு தூங்கிட்டு இருக்கேன். அலாரம் வச்சிடணும். எல்லாம் முட்டை அது முட்டை. சாரி மறுபடியும் பக்கத்துல கடவுளே உள்ளதாவே போன ராத்திரி நான் அங்க வேற எவ்வளவு இடம் இவ்ளோ. 2 hours later நம்ம எடுத்து உடைக்கிற பதம் சொல்லுவாங்க. உடைக்க வந்து கடிச்சா அந்த முறுக்கு கடிச்சது மாதிரி இருக்கு. அது கடலை முட்டை. ஆமா மழை வண்டி சூப்பரா போகும். மழை எபிசோட் சூப்பரா வரும். மழை வந்து இருக்கிறது எவ்வளவு தெரியும். அப்படி இருந்தது ஒரு மேல. ஆமா எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு அது வந்து என்ன செய்யணும். ஆமா தக்குவ பக்கம் அதிகமா போட்டா அது மாதிரி. ஆனா அது எடுத்து ஆயில் விக்கிறதா? அண்ணா நம்ம இந்த ஆயில் அடிக்க மிஷின் நம்ம இருக்குனே நீ நம்ம பெட்ரோல் போடல அதுல இருந்து எடுக்கலாமோ? அது தர முடியாது. அத வந்து கடல்ல விக்க தான் முடியாது. அது அது ஒரு மாதிரி ஃபுல் ஆயில். அத அது க்ரூட் ஆயில் போல இருக்கு ஒரு மாதிரி. அதை நீ நல்லா சூடாக்கணும். நம்ம கடல்ல ஒண்ணா நான் ஒரு வீடு அந்த ஆயில் அடிக்கிறத பாத்துறீங்க. அது ஒரு உள்ள போயிட்டு இப்படி வந்தா கரெக்டா ஒரு 1/2 பக்கெட் வந்து வெளியிலே வருது. இந்தியில எவ்வளவு வரும் தெரியுமா? இப்ப குறைஞ்சிங்க இல்ல. பாட்டிக்கு வேலை முடிப்போம். ஏதோ ஒரு சில வெறுத்து போச்சு தெரியுமா? ஆனா கிளீன் பண்ணி பைசா தருவா? பைசா தருவாங்க.
150 ரூபாய். க்ளீன் பண்ணது ஈஸியான பேரு. ஈஸி நான் ஒரே டே க்ளீன் பண்ணி பைசா வாங்கிட்டு போறேன். இவ்வளவுதானா? அடக்கும். ஐயோ என்ன வருது அங்க இன்னொன்று இல்ல நம்ம இதெல்லாம் க்ளீன் வச்சுட்டு என்ன செய்யணும் தெரியும். எவ்வளவு குப்பை பாட்டி பார்த்தா பாட்டி நமக்கு வேலையை நினைச்சேன். நம்ம வீட்டுல இருக்கு அந்த கோழி கூடு தானே? ஆமா ஆமா அதே மாடல். ஆனா கோழி இருக்கு. புரியுதுங்களா? பாடி தருவாங்க உனக்கு. கோடு ப்ராப்ளம்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. 300 ரூபா. அன்னோயிங் ஃபாக்ஸ். ஃபாக்ஸை கொல்லணும் அவ்வளோதானே. ஒன்று கறி அடிக்கும். ஃபர்ஸ்ட் வரணும் அதுக்கு. எங்க இருக்கு இல்லைண்ணா சாப்பிடல கூட கூடமா தட்டி வச்சிருக்கு. செத்துருச்சு. குறி வச்சா ஏற விழணும். இன்னொன்று இங்கே பார்த்து பண்ணுறது. A few moments later. இன்னும் ஓடாம விட்டுருக்கு. சரி நம்ம போய் இதில் ஆன் பண்ணிட்டு வந்துங்க தேடும். அந்த கேப்பில் அது இன்னும் கொஞ்சம் கடையிட்டு வண்டி வந்துக்கிட்டு போய் வண்டிக்கு தான் போகிறேன். ஒருவேளை அந்த ஃபாக்ஸ் வந்து அவங்கள தொல்லை பண்ண மாதிரி இருக்காங்க. அந்த ஆடு இல்லைன்னு கேள்ல ஆடு பண்ணி இது டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்காங்க. இனி நான் கேட்டாச்சுல இனி இந்த தூளெல்லாம் நிறைய நிறைய போடுச்சு. நம்ம எத்தனை எபிசோடு பார்த்துருக்கீங்க போட்டிருக்கீங்க. அவன் என்ன செய்வானா ஒவ்வொரு கையும் டவுன்லோட் பண்ணுவான். டவுன்லோட் பண்ணி செத்தான். சரி சரி அங்கே காட்டில இந்த கடையில் உங்கள் உள்ளே இருக்க தான் சொல்லணுமா? சரி நான் அப்புறம் வந்து சொல்லி நான் போய் முடிச்சு தான் போகிறேன். அண்ணன் பார்த்து 2 தானே? அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை உள்ளே இருக்கிறது. இந்த பண்ணை உள்ள நிற்குதுண்ணா. ஏன்னா அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, வர இந்த மாடு வேலை நிற்கணும்ல, அதுக்கு இதுன்னு ஃபஸ்ட் இங்கே இருக்குது கொடுப்பேன். இங்கே ஆயிடுச்சு. நீ மூக்கடை கொடு. ஆயிடுச்சு 50 லிட்டர் தானா? 50 லிட்டர் பெட்ரோல். சரி இப்போ எத்தனை லிட்டர் பிடிச்சி இது மற்ற மாதிரி எவ்வளோ பிடிச்சது? என்னது மற்ற சாதனம்? அது இதுதான் வரல. இன்னொன்னோட வரல. இன்னொன்னோட வரல. ஏன் மற்ற 100 தான் பிடிக்கும். 1000 பிடிச்சிருக்குமா? 1000 தான் ஸ்டோர் பண்ணுவான். சரி இப்போ பெட்ரோல் கேன் எவ்வளோ பிடிச்சான்? பெட்ரோல் 100 லிட்டரா? என்ன பெட்ரோல் அதுல போட்டுட்டா. சரி 40. இது எவ்வளோ பிடிச்சா? 50. இது 100 பிடிக்கும். இது 50 சாரி. நீ அது போடு. அது முடிஞ்சு அதுக்கு அது பிடிக்கும். இப்போ வண்டி தான் போடணுமா எனக்கு? பின்ன இனி அது அங்க இருக்கு. நம்ம இனி அப்படியே போயிடலாம் இல்ல. இனி ஒவ்வொரு கை நீ அங்க வந்து வாடி ஒரு ஜெரி எப்படி 2 ஜெரிகான் எடுக்கலாம் நம்ம. ஆமா ஆமா. அதுக்கு நீ கிட்ட இருந்தா ஒரு வசதியா இருக்கு. அங்க பின்னாடி கிட்ட கொண்டு வந்த அப்புறம் சுத்தியே அது மரம் சவுட்டனா ஒண்ணும் இல்ல. அட்டாக் பண்ணிடல போயிட்டு இருப்போ. ஆன் பண்ணி குதிக்கும். ஒரு 5 நாள் ஓடும். அது பெட்ரோல் தாங்க. பெட்ரோல் எவ்வளோ ஸ்பீடாக குறையுதுன்னு பேர். இனி இங்கே போட்டுட்டு அங்கே போய் பேர் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு. அப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லை எவ்வளோ குறையுதுன்னு. எப்பா அடுத்த பெட்ரோல் திருப்பியும் போடணும் இல்லை? இனி போடணும். இது ஃபுல் டேங்க் ஆச்சு. சரி இப்போ இது 1000 லிட்டர் பிடிச்ச அப்புறம் நம்ம ஒரு இதை வச்சு எடுப்போம் அப்படிதானே? 1000 ஒரு 50 கிலோ வந்து எடுக்கலாம். அது நம்ம பைசா எல்லாத்துலேயும் 100 கிலோ வாட்டு. அண்ணா நீ வச்சு அதில் போய் எவ்வளோ பெட்ரோல் குறைஞ்சிருக்கு பாரு. நீ இல்லையா அது பிடிச்சல ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெட்ரோல் போயிடுறாங்க? 1% அப்போ 1% குறையல. 10 0.10 தான் குறைஞ்சிருக்கு. அப்போ 1 லிட்டர் யாருது? யாருச்சு ஒண்ணு யாருச்சு. ஓகே 10 கொண்டுனா கால்குலேஷன் போட பெரிய கணக்கு ஆகும். அப்புறம் கால்குலேஷன் பண்ணுவோம். அது யாரு நிறைய நிறைய 1% 10%க்கு ஒரு இது யாருது 1 லிட்டர். நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தா போதும். 2 நாள் கழிச்சு அப்படின்னா நமக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். லோன் முடியும் நம்ம வந்து பார்ப்போம். நரி அது வீட்டுக்குள்ளயா? ப்ளூ கலர் இருக்கு. ப்ளூ கலர் அந்த ஏரியால போய் பாரியா? இங்க தான் இருக்கு. நான் ப்ளூ கலர் தாடி போ. வக்கீல் என்னது அந்த வைக்கோல சுத்தி வச்சிருக்கு பத்தியா? இங்க இருக்கு ப்ளூ கலர் தாடி போ. என்ன ப்ளூ கலர் தாடி? ப்ளூ கலர் தான் இன்னதான் இருக்கு. ப்ளூ கலர் டைய மேல ப்ளூ கலர் தாடி போணுமா? காணல பத்தியா? அவ்வளோ வந்ததா மேல? எனக்கே தெரியாது. அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இதை சம்பந்தம் கண்ணில் ஸ்பாட் ஆயிருக்கணுமே. நான் ஒரு ஐடியா இல்லட்டா. இப்போ நீ இதை வெட்டி கொண்டு போயிட்டு எப்படி நம்ம ஒரு நாள் இங்கே வரதானே போகிறோம். அப்போ நீ அங்கே பாக்ஸை வர நம்ம இப்போ தேடி வருது கிட்டே பாக்ஸு. நம்ம சும்மா போய் என்னத்துக்கு 2 இடம் சாப்பிட்டு கொண்டாந்து போச்சு.
அதாங்க உள்ள இலக்கடா போடுறது. இந்த மாதிரி இல்லையே எனக்கு. தலையில் அடிப்பட்ட மாதிரி காட்டுச்சு. சாவல் அது ஓடி போச்சு. அது சின்னதால இருந்து உனக்கு அந்த மானு கரெக்டா பட்டு. சாவல்ல. அது சாவகவே இல்ல. அத நான் தான் சொன்னேன் சாவல்ல. நீதான் சொன்ன செத்து. தலையில் அடிப்பட்ட மாதிரி சாகவே. Flashback. நம்ம எத்தனை எபிசோட் பாத்துறீங்க? அது போட்டுறீங்க. அவன் என்ன செய்வானா ஒவ்வொரு கேம் டவுன்லோட் பண்ணுவான். வரட்டா மாமே. Shit. End of flashback. ஒரு 5 நிமிஷம் தேடி வைக்கேன் காணலன்னா. A few inches later. பட்டியறைய வீட்டில் காணோம். நான் இங்கே போயிட்டு அப்புறம் வந்து வைக்கேன். மிஷினை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணிக்கோ. ஒன்று தானே ஏதோ காட்டுச்சு ஸ்லீப் மாதிரி. அந்த கட்ட தலையில் சுட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சரி ஓகே. ஓகே மண்ணு பறந்துருக்கு மாதிரி இருக்கு. சரி காலையில் நான் வீட்டுக்கு போய் நான் தான் நேரத்தையே சென்னைமா நம்ம போவோம். எப்படி நம்ம ஒரு நாள் ஆயில் எடுக்க ரிட்டன் இங்கே வருவோம். அன்னையே பார்க்கலாம். வாரனையும் பார்க்கல. எனக்கு படிச்சு கொஞ்சம் வருஷமா சொல்லி எப்பவுமே ஒரு கதை சொன்னேன். அந்த இந்த 2 ஜெரிக்காய் நரைச்சிட்டு போட்டா எனக்கு வீடு கட்ட மரம் வெட்டணும் நிறைய டீசல் வேணும். நான் போய் இந்த மூளை நரைச்சிட்டு போகிறேன். இப்போ எனக்கு அடுப்பில் ஐயா நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டிஸ்ட் வளர்த்த வருவாங்க. ஆர்டிஸ்ட் வரைக்கும் ஆர்டிஸ்டுக்கு படிச்சிருக்கலாம்னு ஆர்டிடெக்ட் படிச்சிருக்கலாம்னு வாயிலிருந்து வல்லாத பொருளாத கேட்காது. இவ்வளோ ஏக்கர் இருக்கும் இந்த இடம். இப்படி இடம் கிடைக்கிறதுலாம் வரும். ஏதாவது செல்லி போடும் பொத்திட்டு. ஆமாம் தீந்துருச்சு. நான் போய் இது போய் இது தீர்ந்துருக்கேன். நான் போய் உள்ளது சாப்பாடு போட்டு கல்வி வாங்கிட்டு வரேன். நான் டெய்லி இது சாப்பாடு வாங்க போட வேண்டியது. ஒரு நாள் 2 நேரம். அதான் ஒன்று புதிய வண்டி வாங்குன்னு நாய் வாங்குவோமா? வண்டி வாங்க. ஏதாவது செல்லி போடுவேன். வண்டி வாங்க பைசா இல்லைன்றீங்க. இது கடையில நாய் வாங்க போறோம். நாய் போடணும். இனி நாய்க்கு வீடு கட்டணும். அதுக்கு சாப்பாடு போடணும். அதுக்கு ஹெல்ப் செஞ்சு தரோம். இங்கே ஒரு மூட்டை இல்லை மரம் பலவை இதை எடுத்துட்டு வாங்க எடுத்து தரோம். எடுத்துட்டு வாங்கினா ஒன்று எடுத்து தரோம். இந்த உருட்டு தான் ஆகாது. யாருதான் அவன் உண்மையாக எடுத்து தரோம். எனக்கு வீட்டில் அடிச்சு கூட பாரு. நான் உனக்கு வீடியோ எடுத்து காட்டி தரேன். உண்மையாக அதை எடுத்து தரோம். பலவை எடுத்து தரோம். இங்கே வண்டி வாங்கிறதுக்கே வழி இல்லையா? நாய் ஒரு வண்டி 2000. அவனே இதுவரை 5 எபிசோட் டவுன்லோட் பண்ணி அதில் ஒன்று நான் பார்க்கேன். எப்படி அவன் என்ன தெரியுமா இதை பார்ப்பான்? என்ன தெரிஞ்சு பார்த்துவான் டிசம்பரில். கடவுளே மார்னிங் திருப்பி ஃபுட்டு ஆகணும். ஆமாம் வேறு வழி இல்லை. ஏன் வாய் என்ன பிரச்சனை? ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குது. இது பண்ணியா வேப்பம் விடுது. சொல்லுது சாப்பாடு போட்டு படுத்து தூக்கிடுச்சிடலாம் அந்த கண்ணு முன்னாடியே. சரி தூங்க நானும் தூங்க போகிறேன். அதுக்கே The next day. அடுத்த எபிசோட்ல வீடு கட்டலாம். வீடு கட்ட எப்படி கொஞ்சம் ரூபா வரும்? எப்படி வீட்டுக்கு எதுக்கு ரூபா? மரம் மட்டும் போதும். அறுத்துதல் நான் அப்படியா? ஸ்டீல் ஒன்றுமே தேவையில்லை. ஸ்டீல் ஒன்றும் தேவையில்லை. அது பெட்டுக்கு மட்டும் என்ன வேறு இது மாதிரி கொலைஞ்சி மத்து எடுத்துக்காத. போதும் தெரியல. அண்ணா சாப்பாடு. ஆமாம் இல்லை நிறைய கோழி இருக்கு. அதான் தண்ணி சீக்கிரம் தண்ணி இருந்திருக்கு. தண்ணி குடிங்க. அப்ப தண்ணி எப்படிதான் குடிச்சா? நல்லா இருக்கு. அது சின்ன ஒரு தண்ணி குடிச்சது. அவரோட பால் நாங்கள் கரைப்ப அண்ணா எஸ் என்ன ஒரு கிளாஸ் போயிடுனேன். ஒரு பாப்பா இந்த வீடியோ அவர் சொன்னார், ஏன் ரேஞ்சுக்கு மட்டும்தான் நடிச்சது வேறு நடிச்சதுன்னு கேட்டான். ரேஞ்சு வீடியோ மட்டும்தான் நடிச்சு இல்லை மைன்கிராஃப்டை நடிச்சியான். நடிக்கிறோமா வாய்ப்பு? சரி
அதை தவிர்த்து மற்ற வேற கேம் வேற கேம் நீ இது ஒரு செட்டில் ஆகட்டும், இதில் ஒரு நிறைய இன்கம் வரட்டு, இது பிடிச்சா அடுத்து தொடங்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாவது கேம் சர்ச் பண்ணது, ஃப்ரெண்டு மேல் இருக்குது கவனிச்சியா? ஆமாம் 2 மீல் இல்லை, கரெக்ட். நான் அதுதான் வைக்கேன் நோட்டீஸ் பண்ணி. குட்டி கட்ட முடியாது. முடிஞ்ச அடுத்த எபிசோட் முடிச்சவங்கடா முடிச்சவங்க இதை வைக்க சேர்த்து கொண்டு வித்துரும். புது வண்டி வாங்கி நம்ம இது விற்கிறதா இப்போ இருக்கு. புது வண்டியில் வாங்கி விற்க நான் ஐடிட்ட படிச்சுட்டு வந்தது. ஏபிசி அப்போ அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங் பில்டிங் கட்டவே ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இப்போ இதெல்லாம் முடிஞ்சலாம் வாங்கி முடிச்சிடலாமா? வந்தோடனே நாளைக்கு பரவாயில்ல, அடுத்த எபிசோட் வந்த உடனே வாடலாம். அதுக்கு இப்போ வாங்கிட்டு வரது பெட்டர். வண்டியெல்லாம் நம்ம நிலைமை அடுத்த எபிசோட் எடுத்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.